வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆன்மீகவாதி, விடுதலை போராட்ட வீரர். இவர் 2 நண்பர்களுக்கு மிகவும் பிடித்தவராக இருந்திருக்கிறார். அப்படி சுப்பிரமணிய பாரதிக்கும் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கும் இவர் முக்கிய நபராக பார்க்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு அழகான பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வீரமுரசு என்ற பட்டம். இப்படி அழைக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் சுப்பிரமணிய சிவா அவர்கள். அவரை பற்றி நமது வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் காணலாம். சுப்பிரமணிய சிவா அக்டோபர் 4, 1844 ஜூலை 23, 1925 இந்த காலகட்டங்களில் தனது சுயசரிதையில் தனது எழுத்தாளராக நின்றவர். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர். அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவரும் இவர். தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்த சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் சிறந்த இதழாளர். 1913 ஞானபானு இதழை நடத்தியிருக்கிறார். விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாருடனும் மகாகவி பாரதியுடனும் நெருங்கி பழகியவர் இவர். இவர் வீரமுரசு என புகழப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர். ஆனால் தனது இளமை பருவத்தில் இவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு எப்படி இவரை எழுத்தாளராக மாற்றியது, ஒரு ஜப்பானிய போரை எதிர்த்து இவர் போட்டியிட்டு இருக்கிறாரா, அப்படி அங்கு என்ன நடந்தது, யாரை விரட்டியடித்தார் என்பதை இப்பொழுது காணலாம். இவரது இளமை காலம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் 1884 அக்டோபர் 4ஆம் நாள் சிவம் என்றும் சிவா என்றும் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா பிறந்தார். இவர் தந்தையார் ராஜம் ஐயர், தாயார் நாகம்மாள். பெற்றோர் இட்ட பெயர் சுப்பராமன். 1903 ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் இவரது பெயருடன் சிவம் என்ற பெயரையும் சேர்த்ததால் சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு ஞானாம்பாள், தைலாம்பாள் என்ற 2 சகோதரிகளும் வைத்தியநாதன் என்ற ஒரு சகோதரரும் இருந்திருக்கிறார். 1893 திண்ணைப்பள்ளியில் சேர்ந்து படித்தார். பின்பு தனது 9வது வயதில் காட்டுச்செட்டி மண்டபத்தில் ஆரம்ப கல்வி கற்றார். பின் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்திருக்கிறார். இவர் 12வது வயது மதுரையில் இருந்திருக்கிறார். வறுமை காரணமாக திருவனந்தபுரம் சென்று அங்கு இலவசமாக உணவு படைக்கும் ஊட்டுப்புறையில் உணவருந்திக் கொண்டே மேற்படிப்பையும் படித்திருக்கிறார். இவர் கோவை புனித மைக்கேல்ஸ் கல்லூரியில் 1 ஆண்டு படித்தும் இருக்கிறார். அன்று மெட்ரிகுலேஷன் தேர்வில் கூட தோற்றுப்போயும் இருக்கிறாராம். 1899 மீனாட்சியம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். 1902 திருவனந்தபுரத்தில் உள்ள கொட்டாரக்கரையில் நாயர் வகுப்பைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகள் என்ற ராஜயோகியை சந்தித்து அவரிடம் சில காலம் ராஜயோகமும் பயின்றிருக்கிறார். 1906 சிவாவின் தந்தை மறைவெய்திருக்கிறார். 1904 1905 நடந்த ரஷ்ய ஜப்பானிய போரில் பெரிய நாடான உருசியாவை ஜப்பான் தோற்கடித்தது. இது உலகெங்கும் காலனியாட்சியாளர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளுக்கு ஓர் உத்வேகத்தை கொடுத்திருக்கிறதாம். 1905 கர்சான் பிரபு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் 2ஆக பிரித்தான். நாட்டில் இந்த பிரிவினைக்கு எதிர்ப்பு கிளம்பியது. சுதேச உணர்வு மேலோங்கியது. எங்கும் வந்தே மாதரம் எனும் முழக்கங்கள் எழுந்திருக்கின்றன. இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் இவர் திகழ்ந்தார். அப்படி இருக்க இவருக்கு ஏன் திடீரென்று ஒரு கைது நடவடிக்கை அங்கு நடக்க காரணம் என்ன? அப்படி ஒரு இதழ் தொடங்கி அந்த இதழ் துவக்கத்தில் இவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்பதை இப்பொழுது காணலாம். ஆனால் இவரது அரசியல் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கைது இவர் வாழ்க்கை திருப்பத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. அரசியல் செயல்பாடும் அதனால் நிச்சயமாக கைதும் அன்று நடந்திருக்கும். சுப்பிரமணிய சிவா அவர்கள் 1906 முதல் 1907 திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் அமைப்பை உருவாக்கினார். இளைஞர்களை கூட்டுவித்து சொற்பொழிவுகளை நிகழ்த்தி தேசபக்தி ஊட்டும் பணியில் ஈடுபட்டார். அரசாட்சிக்கு எதிராக இவரின் செயல்பாடுகள் அமைந்ததால்
இவர் திருவனந்தபுரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதன் பிறகு சிவா கால்நடையாகவே ஊர் ஊராய் சென்று தேசிய பிரச்சாரம் செய்ய முற்பட்டிருக்கிறார். தூத்துக்குடிக்கு வந்த பொழுது தூத்துக்குடியில் வழக்குரைஞராக இருந்த ஒட்டப்பிடாரம் சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கியிருக்கிறார் அன்று. இக்காலத்தில் சிதம்பரனாருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் உளமார்ந்த நட்பு ஏற்பட்டதாம். இவர்களின் சுதேச உணர்வை தன் சுதேச கீதங்களால் இவர்களின் நண்பரான பாரதியார் தூண்டிவிட்டிருக்கிறார். 1908 சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து நெல்லை சீமையில் சுற்றுப்பயணம் செய்து தேசிய பரப்புரை செய்திருக்கிறார்கள் அன்று. மார்ச் 12, 1908 சிவா ராஜ துரோக குற்றம் புரிந்தார் என்று அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் நவம்பர் 2, 1912 விடுதலையும் செய்யப்பட்டாராம். அன்று இவர் இதழ் துவக்கமும் நடத்தியிருக்கிறார். பிறகு சென்னையில் குடியேறினார். எழுத்து தொழிலை கைக்கொள்ள கருதி ஞானபானு என்ற மாத இதழை துவக்கினார். இதற்கிடையில் 15/5/1915 சிவாவின் மனைவி மீனாட்சி மரணமடைந்தார். ஞானபானு நின்றதன் பின்பு 1916 பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழை ஆரம்பித்து சில காலம் நடத்தினார். இதில் நாரதர் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளையும் எழுதி வந்தாராம். எழுத்துலகில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். சுமார் 20 நூல்களுக்கு மேலாகவும் எழுதியிருக்கிறார். இவர் அரசியல்வாதியாக இருப்பதில் தவறில்லையே. ஆனால் இவர் ஒரு கைது நடவடிக்கைக்கு மீண்டும் அவரை கைது செய்கிறார்கள். அப்படி இவர் ஒரு தியாகியாக இருந்தது தவறா? அப்படி இவர் மக்களுக்காக போராடியது தவறா என்று கேட்டால், ஆம், அன்று ஆங்கிலேயர்களுக்கும் அந்த ஜப்பானிய படைகளுக்கும் இவர் கண்டிப்பாக ஒரு எதிரியாகவே பார்க்கப்பட்டது. அப்படி அங்கு நடந்த பிரச்சனைகளுக்கு இவரும் ஒரு காரணம் என்று அவர்கள் மீண்டும் கைது செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கைது செய்ய இவருக்கு தியாகி என்ற பட்டம் நிச்சயமாக பொருந்தும். வாருங்கள் காணலாம். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளருக்கு பல தியாகங்கள் கிடைத்திருந்தாலும் ஆனால் கைது நடவடிக்கை மீண்டும் நடந்திருக்கிறது. 1920 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு பிரதிநிதியாக சென்றார். 1921 வாக்கில் துறவி போன்று காவியுடை அணியத் துவங்கினார். ஸ்வதந்திரானந்தர் என்ற பெயரையும் சூட்டிக்கொண்டார். பாரத மாதாவுக்கு கோயில் ஒன்று கட்டி முடிக்க திட்டம் வகுத்தாராம். நவம்பர் 17, 1921 இரண்டாவது முறையாக ராஜதுரோக குற்றத்துக்காக சிவாவின் மீது அரசு வழக்கு தொடுத்தது. 2½ ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது. திருச்சி சிறையில் தொழுநோய் வாய்ப்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார். படுத்த படுக்கையாகிவிட்ட நிலையில் ஜனவரி 12, 1922 விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலையான சிவா திரும்பவும் சென்னைக்கு வந்து சில நாட்கள் தங்கினாராம். உடல்நிலை சற்று தேறியதும் திரும்பவும் அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். இதன் காரணமாக ஓராண்டு காலம் நன்னடத்தை பிணை கேட்டு அரசு வழக்கு தொடுத்தது. 1923 ஆண்டு துவக்கத்தில் தருமபுரி, கோவை, பாப்பாரப்பட்டி முதலான ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சிவாவின் நெருங்கிய நண்பர் பாப்பாரப்பட்டி வள்ளல் தியாகி சின்னமுத்து முதலியார் கொடுத்த பொருளுதவி மூலம் 6 ஏக்கர் நிலம் வாங்கி பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார். அவ்வூரில் நிலம் பெற்று அதற்கு பாரதபுரம் என்ற பெயர் சூட்டினாராம். கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை சித்தரஞ்சன் தாஸை கொண்டு செய்வித்தார். 1924 காசியில் வசித்து வந்த இவரது தாயார் காலமாகியிருக்கிறார். இவருக்கு வந்திருந்த தொழுநோயை காரணம் காட்டி ரயிலில் கூட பயணம் செய்ய ஆங்கில அரசு இவருக்கு தடை விதித்திருக்கிறது. இவர் ஒரு அழகான எழுத்தாளர் என்பது தெரியும். அப்படி ஒரு எழுத்தாளர், ஒரு வீரமுரசு என பட்டம் பெற்றவர் இவர். மோட்ச சாதனை என்ற ரகசியத்தையும் சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றின சில குறிப்புகளையும் இவர் கொடுத்திருக்கிறார். வாருங்கள் காணலாம். எழுத்தாளர் சுப்பிரமணிய சிவா எழுதிய நூல்கள்: மோட்ச சாதனை ரகசியம், ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர், ஆத்மஞான ரகசியம், அருள்மொழிகள், வேதாந்த ரகசியம், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச வைபவம், ஞானாமிருதமென்னம், பிரக்மானந்த சம்பாசனை, சச்சிதானந்த சிவம், பகவத்கீதா, சங்கீலகம், சங்கர விஜயம், ராமானுஜ விஜயம், சிவாஜி நாடகம், தேசிங்கராஜாவின் நாடகம், நளின சுந்தரி அல்லது நாகரிகத்தின் தடபுடல் கதை என இவர் எழுதிய நூல்கள் ஒவ்வொன்றும்
அப்படி ஒவ்வொரு வாசிப்பாளர்களுக்கும் மனதில் பதியும்படி இக்கதைகள் இருந்திருக்கிறது. இப்படி ஒரு எழுத்தாளர், இப்படி ஒரு ஆண்டில் அழகாக ஒரு தியாகியாக பார்க்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான சிலருக்கு நண்பராகவும் திகழ்ந்திருக்கிறார். இவரது வாழ்க்கை பயணத்தில் போராட்டங்களும், கைதும் இவரது வாழ்க்கையில் எண்ணிலடங்கா ஒரு சொற்பமாகவே மாறியிருக்கிறது. ஆம், இன்று விடுதலையில் விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார் எழுத்தாளர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். வணக்கம். இப்படி ஒரு தியாகி, விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, இவருக்கு இளம் வயதிலிருந்து இன்று வரை அவர் போரிட்ட ஒவ்வொன்றும் பல சாதனைகளையும் புரிந்திருக்கிறது. ஆனால் அவரது கைதும் நமக்காகவே நடந்திருக்கிறது, நம் மக்களின் விடுதலைக்காக நடந்திருக்கிறது என்று பெருமை. ஆனால் அப்படி இவரது இறப்பும் கூட நமது மனதை பாதித்திருக்கிறது. பாரத மாதா கோயில் திருப்பணிக்காக நிதி சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் உடல்நிலை மிக மோசமடைந்ததால் மதுரையிலிருந்து பாப்பாரப்பட்டிக்கு 22/7/1925 வந்தடைந்திருக்கிறார். 23/7/1925 வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு தம்முடைய 41வது வயதில் எழுத்தாளர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் மறைந்தார். எழுத்தாளர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இறந்தாலும் அவரது எழுத்துக்கள் என்றுமே அழிவதில்லை என்பதற்கு இன்றைய இளைஞர்களுக்கு விற்றுச் சென்ற அந்த எழுத்துக்கள் மட்டுமே இன்று அவர்களின் வாழ்க்கையை மாற்ற ஒரு வழிவகுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். நாம் சில எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் பின்பற்றுவது உண்டு. அப்படி சில எழுத்தாளர்களின் கருத்துக்களும் இன்றளவும் பெரிதும் பேசப்படுகிறது என்றால் அவர்களின் எழுத்துக்கள் தான் அந்த அளவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் சில முக்கிய நபர்களின் நண்பர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பதே இதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களின் கூற்று, அவர்களின் கொள்கைகளை இவர் ஏற்று நடத்தி விடுதலை போராட்டத்துக்காகவும் போராடி இருக்கிறார். இவர் தியாகி என்ற பட்டமும் வாங்கியிருக்கிறார். அப்படி வீரமுரசு என்ற பட்டம் பெற்ற நமது எழுத்தாளர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.